ஆனால் தேசிய தலைவரும் மஹிந்த ராஜபக்சவும் ஒன்று என்ற மாதிரி ஒரு கருத்தை வெளியிட்டதுன்ற உண்மைக்குமே மனவருத்தத்தக்க விஷயம். இப்படியான ஒருத்தனுக்கு தான் நீங்க புலம்பெயர் தேசத்திலிருந்து மனம் அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு அவனை வளர்த்து விடுறாரு. இதோட போய் அர்ஜுனா சேர்ந்து சொன்னா இருக்கிற லூசும் நட்டலாங்களுக்கு முழு லூசாக மாறி இவனுடைய தலைவரை மஹிந்த ராஜபக்சவோட ஒப்பிட்டு கதைக்கிறான். இதுக்கு பிறகு நீங்கள் ஒரு தமிழனாக அவனுக்கு பின்னால் நின்றுங்களா இருந்தா நான் ஒன்றுமே சொல்லல. அது கூட இந்த டைம்ல கட்டளை தளபதியா இருந்த சரத் பொன்சேகா மக்கள்ல இரக்கம் காட்டுறதாகவும் அதை தாமதப்படுத்துறார் என்ற காரணமாகத்தான் ஜெகத் ஜெயசூரியன் அந்த நாயை விட்டு அந்த யுத்தத்துல அடிச்சு அவ்வளவு பேரையும் கொண்டு அனுப்பினதானே இந்த ராஜபக்ச குடும்பம். அப்ப இப்படியான ஒரு மனுஷனுக்கு இந்த புலம்பெயர் தேசங்கள் இருக்கிற நீங்க உணர்வும் அவன் ஒரு தமிழன் தான். தமிழனுக்குள்ள நாங்கள் என்னதான் அடிபட்டாலும் அவனை விட்டு கொடுக்க கூடாது. ஆனா இன்றைக்கு அவன் தேசிய தலைவரை கொண்டு போய் ஒரு சிங்களவனுக்கு, அதாவது இறுதிக்கட்ட போர்ல மனிதாபிமானத்தோடு யுத்தம் செய்ய முன்னேறி கொண்டு போன ஒரு கட்டளை தளபதியை எடுத்துட்டு மக்களும் சாகணும் என்று சொல்லி இன்னொரு கட்ட தளபதியை போட்டு அடிச்சு அங்க ஒரு இரத்த வெறியாட்டம் ஆடின அந்த குடும்பத்தை இன்றைக்கு தேசிய தலைவர் எப்படி தமிழ் மக்களுக்கும் அதே மாதிரி தான் மஹிந்த ராஜபக்சவும் என்று சொல்லி ஒரு வசனத்தை சொல்லியிருக்காங்க பாருங்க. இலங்கையில மக்களால தெரிவு செய்யப்பட்டு, அதாவது ஒரு வைத்தியசாலை பிரச்சனையில சமூகத்துல உள்ள குறைபாடுகள் அல்லது குற்றங்களை வெளிக்கொண்டுருவார் என்று சொல்லி மக்களால தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்றம் அனுப்பப்பட்ட ஒரு மஹிந்த ராஜபக்சோட குழந்தை என்று தான் சொல்லலாம். இவர் ஒரு தமிழனாக கடந்த வீடியோல கூட நான் உண்மைக்குமே அது பொதுமக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இந்த ஆளுக்காக போய் கதைக்க வெளிக்கிட்டு கடைசியா இந்த ஆள் ஒரு மனிதாபிமான ரீதியில ஒரு தமிழன் மன்னிப்பு கேட்டான்னு பார்த்தா அது தான் கராங்குட்டின்னு சொல்லி நிரூபிச்சு கொண்டு இருக்குது. சோ இந்த வீடியோல நம்ம முழுக்க பார்க்க இருக்கிறது இந்த மஹிந்த ராஜபக்சோட புது மகனை பத்தி தான். இந்த வீடியோ நீங்க பார்க்க முதல்ல இது வரைக்கும் என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இதே மாதிரி பிரயோசனமான செய்திகளோ அல்லது வீடியோக்களை போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உங்களோட போனுக்கு வரும். நீங்கள் அப்ப உடனடியாக அந்த செய்திகளை பார்க்கக்கூடியா இருக்கும். அதுல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படக்கூடியா இருக்கு. ஸோ இப்ப நம்ம வாங்க வீடியோக்குள்ள போவோம். அர்ச்சுனா ராமநாதனை தெரியாதாக்கள் யாருமே இருக்க மாட்டீங்க. முக்கியமாக புலம்பெயர் தேசங்கள்ல இருந்து இந்த சமூக போராளியை வளர்த்து விடுறதுக்காக பாடுபட்ட எல்லார்களும் இந்த வீடியோ பார்க்கணும். அப்படி பார்க்க கிடைக்கலன்னு சொன்னா பார்க்க கிடைக்கிறவன் தயவு செய்து அனுப்பி விடுங்கடா, அவங்க சரி உணரட்டு. அதாவது 3 தசாப்த காலத்துக்கு மேலதிகமாக போராடிய மாவீரர்கள் என்ற தெய்வங்கள், என்னுடைய தலைவர் என்ற தெய்வங்கள், ஆனா அவருடைய அப்பா மஹிந்த ராஜபக்சவா. இது எப்படி இருக்குது? ஒன்றுமே விளங்கல்ல. அதாவது தமிழினத்துக்காக போராடிய மேதகு, அதாவது தமிழினத்தின் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் தந்த கடவுள் தெய்வம். ஆனா மஹிந்த ராஜபக்ச தெய்வம். அப்ப தேசிய தலைவரையும் மஹிந்த ராஜபக்சவையும் ஒன்றென்று சொல்ற அடி, அதாவது என்ன சொல்ற, வடிகட்டின கூழ் மூட்டாளன் தான் சொல்லலாம் அர்ச்சுனா ராமநாதனை. முதல்ல பொதுமக்கள் என்னை மன்னிக்கணும். கடந்த ஒரு வீடியோல கூட அவன் ஒரு தமிழன், மற்றவங்க இந்த சமூக ஊடகங்கள் இழிவுபடுத்துறாங்க, அவன் மன்னிப்பு கூறினவன் தானே என்று சொல்லி ஒரு வீடியோ போட்டுட்டேன். பாராளுமன்றத்தில் இவனை மக்கள் தெரிவு செய்த காலப்பகுதியிலிருந்து இவன் ஒரு அரலூசு, ஒருத்தருக்கும் ஒழுங்கா மரியாதை கொடுக்க தெரியாத ஒரு நபர், பெண்களை மதிக்க தெரியாது. நான் இந்த தங்கமும் அந்த வெள்ளி அந்த பிள்ளைய பேரும் தெரியாது என்ன வேணும்னு சொன்னால் கௌசல்யான்னு நினைக்கிறேன். இந்த கௌசல்யா பத்தி கதைக்க கூட இருந்ததுனால, ஆனா முழுக்க அர்ச்சுனாவை வாயின் பண்றது இந்த புள்ளதான். ஒரு சட்டத்தரணி என்று சொல்லிக்கொண்டு முழுக்க அர்ச்சனாவை திசை திருப்பி கொண்டு எடுத்தான். ஒரு தரம் இந்த பாதையில, ஒரு தரம் இந்த பாதையில. உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்துல இந்த எலெக்ஷன் முடிஞ்சு அந்த தெரிவு செய்யப்பட்ட பிறகு நான் அந்த பகுதிக்கு 17,000 ஓட்டுன்னு சொன்னாப்பா, 27,000 ஓட்டோ 27,001 ஓட்டோ அது நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. தெரிவு செய்த இந்த மக்களுக்கு பணமட்டியால் அடிக்கணும்னு சொன்னது காரணம் இதுதான். இன்றைக்கு தேசிய தலைவர் 3 தசாப்த காலத்துக்கு மேலதிகமாக தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு 10,000 போராளிகளை ஒருங்கிணைச்சு இன்றைக்கு சர்வதேசத்தை நடுங்க வச்ச ஒரு தேசிய தலைவர், தமிழினத்துக்கு இன்றைக்கு பிறக்கிற குழந்தை கூட சொல்லுகிற எங்கிற தலைவரான்னு சொன்னா தேசிய தலைவர். இந்த தேசிய தலைவரை வச்சு பாராளுமன்றத்துல பொதுமக்கள் எந்த பிரச்சனையும் கதைக்கல. போன உடனே எந்த நாளும் எனக்கு தேசிய தலைவர் மேதாக வழி வந்த நாங்கள் புலிகள், எங்கட போராளிகள் தெய்வங்கள் என்று சொன்ன வாயால இன்றைக்கு ஒரு பிரச்சனையில ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்த கையோட இன்றைக்கு மஹிந்த ராஜபக்ச அவனுக்கு அப்பாவா போயிட்டான். அது மட்டுமல்ல, அதாவது அவன் சொந்த பிரச்சனை. மஹிந்த ராஜபக்ச அப்பாவா இல்லாட்டி ரணில் விக்ரமசிங்க அப்பாவா, அது சொந்த பிரச்சனை. ஆனால் தேசிய தலைவரும் மஹிந்த ராஜபக்சவும் ஒன்று என்ற மாதிரி ஒரு கருத்தை வெளியிட்டதுன்ற உண்மைக்குமே மனவருத்தத்தக்க விஷயம். இப்படியான ஒருத்தனுக்கு தான் நீங்க புலம்பெயர் தேசத்திலிருந்து இன்றைக்கு புலிகள் வேணும், ஈழம் வேணும், தனி நாடுங்கட தமிழருக்கான உரிமை வேணும், விடுதலை வேணும் என்று சொல்லி இலங்கை அரசை நீங்க திட்டிக்கிற நீங்க இப்படியான ஒருத்தனுக்கு தான் நீங்க பணம் அனுப்பி கொண்டு இருக்கிறீர்கள். இன்றைக்கு அவனை வளர்த்து விடுறாங்க. ஆனா உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியணும், இன்றைக்கு இவன் தாவாத கட்சி இல்லை. கொஞ்ச நாளைக்கு முதல்ல சஜித்திட்ட போனால் சஜித் கழி ஊத்தினாங்க, ரணிலிட்ட போனால் ரணில் கழி ஊத்தினாங்க, அனுரேட்டையும் எலெக்ஷனுக்கு முன்னாலேயும் போயாச்சு, அங்கேயும் துரத்தி விட்டாங்க. கடைசியா 7வது கட்டத்துல சரி இப்ப கிட்டடிதான் சொன்னா பாராளுமன்றத்துல, நான் இனிமேல் எங்கட தமிழர் விடுதலைக்காக போராடுற தமிழ் கட்சிகளோட சேர்ந்து பயணிக்க போறோம்னு சொல்லி. அப்படி இருந்தும் தமிழ் கட்சிகள் உங்களுக்கு தெரியும், தமிழ் கட்சிகளை நான் எந்த வீடியோ போனாலும் சட்டியா தவற விடாம
அவ்வளத்தையும் அப்படியே அப்பட்டமா சொல்வார். தமிழர்ல வந்து எவ்வளவு ஒற்றுமை இல்லை. அர்ஜுனா ஏற்கனவே ஒற்றுமை இல்லா கட்சியில போயிட்டு அர்ஜுனா சேர்ந்துன்னு சொன்னா அதோட நாரி போச்சு. தமிழ் அரசியல்வாதிகளை நம்பாதீங்க. ஏன்னு சொன்னா இன்றைக்கு இருக்கிற திடமான அரசுக்கு மத்தியில, அதுக்காக அரசாங்கத்துக்கு இல்ல, திடமான அரசாங்கத்துக்கு மத்தியில தமிழர்களுக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. 13வது சீர்திருத்த சட்டத்தை மட்டும்தான் நாங்க பேசுறதுக்கு தமிழ் எம்பிமாருக்கு அங்க இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னா ஊர் வழியே சனத்துக்கு ஏதாவது பிரச்சனையை அவங்களாவே கிரியேட் பண்ணி அந்த பிரச்சனைக்குள்ள 4 நாள் வந்து நிக்கிறதா தமிழ் கட்சிகள். இதோட போய் அர்ஜுனா சேர்ந்துன்னு சொன்னா இருக்கிற லூசும் நட்டலங்கள் முழு லூசாக மாறிடும். அப்ப இப்படியாப்பட்டு எல்லா இடமும் போய் வந்த அர்ஜுனா கடைசியா இல்லையென்று கை வச்ச இடம் தான் இந்த மஹிந்த குடும்பம். இந்த மஹிந்த குடும்பத்துக்குள்ள போயிட்டு இன்றைக்கு மஹிந்த ராஜபக்ச அவனுக்கு அப்பாவா போயிடுச்சு. அப்ப நாங்கள் சமூக ஊடகம் நடத்தினாங்க, இன்றைக்கு அர்ஜுனாக்கு பேச முடியும், டிக்டாக்ல கதைக்கிற மாதிரி எனக்கு யூடியூப்ல கதைக்க முடியும். ஆனா பாராளுமன்ற உறுப்பினர் என்ற ரீதியில இன்றைக்கு மக்கள் ஒரு கதிரையை கொடுத்து இந்த நீ பாராளுமன்றத்துக்கு போ, நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளை கேளுன்னு சொன்னா இன்றைய வரைக்கும் நாட்டில் நடக்கிற ஒரு பிரச்சனையும் கதைக்கல. எதிர்கட்சியை பத்தி கதைக்கிறது, எங்கேயா சேர போறது, அவன் ஜெயிக்கலன்னு சொன்னா அவனை பத்தி ஒரு 2 புள்ளியை கண்டுபிடிக்கிறது, பேஸ்புக்லயும் யூடியூப்லயும் டிக்டாக்லயும் குந்திருந்து கொண்டு 6வது காய்ச்சிட்டான்னு சொன்னா அவனை பத்தி எதுவும் தேடி அறிஞ்சு பதிவு போடுறது, அதை விட்டா வேற ஒன்றும் அர்ஜுனா இது வரைக்கும் செய்யல. ஆனா இன்றைக்கு நம்பி அனுப்பின மக்கள் கூட இன்றைக்கு அர்ஜுனாவை அடுத்த எலெக்ஷன்ல வந்து எடுக்காது என்ற நிலை வந்து அந்த தங்கம் என்ன பேர் கௌசல்யா அந்த பிள்ளைக்கும் அர்ஜுனாக்கும் தெரிஞ்சிட்டது. இதனாலதான் இவங்க ஒவ்வொரு கட்சியா தாவி தாவி திரியிறாங்க. தனக்கு ஒரு ஆசனம் கிடைக்காதா, அடுத்த வர்ற 5 வருஷத்துக்கு பிறகு அடுத்த வர்ற எலெக்ஷன்லயோ அல்லது இப்ப அடுத்த வருஷம் ஒரு எலெக்ஷன் நடக்க போது திடீர்னு சொன்னா அர்ஜுனா ராமனதற்கான இருப்பு அங்க இல்ல மக்கள் மத்தியில. இலங்கையில் இருக்கிற மக்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு 1-2 கலசரைகள் அதை அவன் என்ன செய்யறான்னு கூட தெரியாம இன்றைக்கு இவனுடைய தலைவரை வந்து மஹிந்த ராஜபக்சவோட ஒப்பிட்டு கதைக்கிறான். இதுக்கு பிறகும் நீங்கள் ஒரு தமிழனாக அவனுக்கு பின்னால நின்றீங்களா இருந்தா நான் ஒன்றுமே சொல்லல. அது கூட அப்ப அடுத்த இருப்புன்றது பாராளுமன்றத்தில் அவன் இருப்புன்ற தக்க வைக்கிறதுக்காக இன்றைக்கு ஒவ்வொரு எதிர்கட்சியோட ஒட்டித்திட்டான். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நாமல் ராஜபக்ச போயிட்டு இன்றைக்கு அர்ஜுனாவுக்கு ஒரு ஆறுதலாக இந்த வெளியே வர்றதுக்கு அவர் கொஞ்சம் உதவி செய்ததன் காரணமாக இன்றைக்கு அதுவும் அந்த நான் சொன்ன தங்கமோ அந்த கௌசல்யாண்ட வைநூறாத்தான் எல்லாமே நடக்குது. அப்ப இன்றைக்கு நாமல் ராஜபக்ச தெய்வம், நாளைக்கு நாமல் ராஜபக்ச ஏதாவது செய்த உடனே பாராளுமன்றத்துல நாமல் ராஜபக்ச வச்சு 2 வசனம் கூடுதலாக கதைச்சு எதிர்ப்பான். இதுதான் அங்க அர்ஜுனாவோட இன்றைக்கு பாராளுமன்றம் என்ற அந்த வாழ்க்கை பயணம் போய்கொண்டிருக்குது. அப்ப இது தெரியாத தமிழ் மக்கள் அர்ஜுனா அதை பத்தி கழிச்சிட்டான், அர்ஜுனா இதை பத்தி கழிச்சிட்டான். சோசியல் மீடியால பாராளுமன்றத்துல தேசிய தலைவர் என்று உச்சரிச்சா அவனுக்கு தெரியும். சோசியல் மீடியா டிக்டாக்ல பேஸ்புக்ல யூடியூப்ல தன்னை பத்தி பெருமையா போடுவாங்கன்னு அவனுக்கு தெரியும். இப்ப இந்த வீடியோ கூட அர்ஜுனா சார்ந்த அவர் பார்க்கும்போது என்ன அர்ஜுனா நல்ல டெவலப் ஆகுறான், ஃபேமஸ் ஆகுறான், அவனை பத்தி கேட்கிறான். அடிகட்டின முட்டாள் மக்களே, நாங்கள் என்ன கதைக்கிறோம் கொஞ்சம் யோசிங்க. தேசிய தலைவர் இங்க இருக்கிறார் மஹிந்த ராஜபக்ச. ஒட்டுமொத்த உங்களுக்கு தெரியுமா 2009 பிப்ரவரி மாதமே சரத் பொன்சேகா சொன்னது, அதாவது தன்னுடைய ஒரு கட்டளை தளபதியாக வழி நடத்தி கொண்ட டீமை கோத்தபாய ராஜபக்ச வந்து நிப்பாட்டிட்டு அதுக்கு ஜெகத் ஜெயசூர்யா வந்து பொறுப்பேற்க சொன்ன காரணம் என்ன தெரியுமா? அதாவது அந்த டைம்ல கட்டளை தளபதியா இருந்த சரத் பொன்சேகா மக்கள்ல இரக்கம் காட்டுறதாகவும் அதை தாமதப்படுத்துறார் என்ற காரணமாகத்தான் ஜெகத் ஜெயசூர்யா அந்த நாயை விட்டு அந்த யுத்தத்துல வந்து அடிச்சு அவ்வளவு பேரையும் கொண்டு அனுப்பினதான இந்த ராஜபக்ச குடும்பம். அதை சரத் பொன்சேகா அங்க மறைச்சிருக்காரு. அதை மறைமுகமாக மக்கள் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு விளங்கும் என்று சொல்லி சிங்கள ஊடகங்கள் எல்லாம் இதைத்தான் சொல்லியிருக்கேன். என்னன்னு சொன்னா மக்கள்ல அபிமானம், அதாவது மனிதாபிமானம் பார்த்து யுத்தத்தை மக்களை சேவ் பண்ணி இந்த யுத்தத்தை நடத்தி கொண்டு போன கட்டளை தளபதி சரத் பொன்சேகாவை நிப்பாட்டிட்டு ஜெயத் ஜெயசூர்யா விட்டு அவ்வளத்தையும் ஒரு ஈவிரக்கம் என்று நாய்கள் போல கொள்ளுங்க என்று சொல்லி அனுப்பின குடும்பம் தான் இந்த மஹிந்த ராஜபக்ச குடும்பம், அதாவது கோத்த ராஜபக்ச. அப்ப அவங்களோட தலைவர் எப்படிப்பட்டாலும் யோசிப்பாருங்க. எங்கட இனத்தின் விடுதலைக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்ச ஒரு தெய்வம். அதோட போயிட்டு இந்த மஹிந்த ராஜபக்ச இவன் ஒப்புறானே, இவனை என்ன சொல்றது? அப்ப இன்றிலிருந்து இது டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் இல்ல, அர்ஜுனா மஹிந்த ராஜபக்ச தான் நீங்க எல்லாரும் அவருக்கு பேர் வைக்கணும். ஏன்டா அப்படிலாம் போகுது. ஆனா நீங்க வேணுமெண்டா பொறுத்திருந்து பாருங்க, இன்னொரு 2 தினங்கள் அல்லது ஒரு கிழமைக்குள்ள மஹிந்த ராஜபக்ச தரப்புல அர்ஜுனாக்கு எதிராக ஒன்று நடந்துட்டு சொன்னா இனிமேல் அவன் 2 நாள் சொன்னா அவங்க தொடர்பா இதன் புளிய கண்டுபிடிச்சு திரும்ப பாராளுமன்றத்துல போய் சொல்லுவான், என்னுடைய தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன், இந்த இறந்த மாவீரர்கள்லாம் இந்த தெய்வங்கள், நான் அந்த வழியில வந்தவன், நான் ரத்தம் ஊறின தமிழர், இப்படி செஞ்சுட்டாங்க அப்படி செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி திரும்ப ஒரு கட்டுவான். அப்ப இப்படியான ஒரு மனுஷனுக்கு இந்த புலம்பெயர் தேசங்கள் இருக்கிற நீங்க உணர்வோனும், அவன் ஒரு தமிழன் தான், தமிழனுக்குள்ள நாங்கள் என்னதான் அடிபட்டாலும் அவனை விட்டு கொடுக்க கூடாது. ஆனா இன்றைக்கு அவன் தேசிய தலைவரை கொண்டு போய் ஒரு சிங்களவனுக்கு, அதாவது இறுதிக்கட்ட போர்ல மனிதாபிமானத்தோட யுத்தம் செய்ய முன்னேறி கொண்டு போன ஒரு கட்டளை தளபதியை எடுத்துட்டு மக்களும் சாகணும் என்று சொல்லி இன்னொரு கட்டளை தளபதியை போட்டு அடிச்சு அங்க ஒரு இரத்த வெறியாட்டம் ஆடின அந்த குடும்பத்தை இன்றைக்கு தேசிய தலைவர் எப்படி தமிழ் மக்களுக்கோ அதே மாதிரி தான்
மஹிந்த ராஜபக்சவும் என்று சொல்லி ஒரு வசனத்தை சொல்லியிருக்கான் பாருங்க. இவனை நீ மனுஷன் என்று சொல்லி நீங்க ஒருத்தர் மதிச்சீங்கன்னு சொன்னா நீங்க முதல்ல மனுஷன் இல்ல. அதே வேளை அடுத்து வரும் தேர்தலில் இவ்வளவு பாராளுமன்றத்துக்கு நீங்க அனுப்ப மாட்டீங்கன்னு அவனுக்கு தெரியும். ஆனா நீங்க அனுப்பவே அனுப்பாதீங்க. தயவு செய்து இந்த 27,000 17,000 ஓட்டு போட்ட மக்களே கொஞ்சம் உங்களோட மண்டையில இருக்க களிமண்ணை எடுத்து போட்டுட்டு சரியான முறையில யோசியுங்க. அவன் ஒரு தமிழன் தான். ஆனால் இவ்வாறான ஒரு வார்த்தையை அவன் வெளிவிட்ட பிறகு இனிமேல் அர்ச்சுனா மஹிந்த ராஜபக்சவை நீங்கள் தயவு செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பணும் என்ற ஒரு எண்ணத்தை மட்டும் கைவிடுங்க. ஏனென்று சொன்னா இந்த ஆள் ஒரு நெறிமுறைக்கு அப்பாற்பட்டது. சரியா? இப்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவருடைய வரலாறு பார்க்க போனா இவர் இயக்கத்துல அடி வாங்கினான். பொம்பளையில ஒரு சேட்டை விட்டதுக்காக இயக்கத்துல அடி வாங்கினான்னு சொல்லி வரலாறு சொல்லுது. இந்த புலம்பெயர் தேசங்களுக்கு நிறைய பேர் சொல்றாங்கல்ல, அவரோட இருந்தவர்கள், அவரோட படித்தவர்கள், நண்பர்கள். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா அந்த எலெக்ஷன் டைம்ல கூட ஒருங்கான பெண்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாது. மற்றது இலங்கையிலேயே படிச்ச பட்டதாரி என்று தான் மட்டும்தான் இருக்க. வேற ஒருத்தரும் இலங்கையில அத்தனை கோடி மக்கள்ல அவர் மட்டும்தான் படிச்ச பட்டதாரி. அதே போல வயதுக்கேற்ற மரியாதை கொடுக்க தெரியாது. தான் ஏதோ இடக்கு முடக்கா எதிர்மறையா கதைக்கிறேன்னு சொன்னதுக்காண்டி வாயில வந்த வசனங்கள் எல்லாத்தையும் எடுத்து விடுறது. இது மட்டும்தான் அவர்கிட்ட இருக்க திறமையை தவிர மக்களுக்காக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து பிரச்சனையை எடுத்து கூறி போராடுற அளவுக்கு அங்க எதுவும் இல்லை. இவர் அங்க செய்யற வேலை ஒன்று இந்த தமிழ் தேசியம் என்று சொல்லி சிங்கள அமைச்சர்களுக்கு பின்னால தெரிகிறது. அடுத்து இன்னொன்று அவருக்கு சோசியல் மீடியால எதுவும் செய்யணுமோ அதுகளை பாக்குறது. அடுத்தது ஒன்று என்னன்னு சொன்னா இவர் தங்கத்திர கதையை கட்டி இவர் தன் வாழ்க்கையை கொண்டு போறது. இதுதான் அவருக்கு பெரிய ஒரு பாதுகாப்பான பிரச்சனையில முடியும். இப்ப கூட பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கார் நிறுத்தினது, அதாவது நிறுத்தக்கூடாத இடத்துல கார் நிறுத்தினதுக்கு போலீஸாருக்கு ஏசி போட்டு போயிட்டார். மண்டையிலையா நிறுத்துற, மூளை இல்லையா, மோடியான்ல ஏசி போயிட்டார். இன்றைக்கு அவர் தான் மன்னிப்பு கேட்கிற மாதிரி கேட்டு போலீஸாருக்கு கால் பண்ணி என்னை கைது செய்தாலும் பரவாயில்ல ஒரு நாடகமான நினைத்துக்குன்னு சொன்னா அவர் தெரியும் பின்னால்தான் கைது செய்யப்படுவார். அப்ப இப்ப அது நடந்துட்டுது. அப்ப இனி வரும் காலங்கள்ல நீங்கள் இப்படியான ஒரு நாடகவாதி, அதாவது இனிமேல் நான் இன்றைய வரைக்கும் என்னதான் நடந்தாலும் தமிழன் என்ற ரீதியில் ஒரு உணர்வோட அவனோட நிலையை பொறுத்து நான் செயற்படுவேன். ஆனா இந்த அர்ச்சுனா மஹிந்த ராஜபக்சக்கு இனிமேல் பட்டு எந்த ஒரு வீடியோவும் நான் ஏதோ ஒரு பாவப்பட்டோ அல்லது ஒரு மனிதனாகவோ அல்ல தமிழனாகவோ நான் கருத போறதே இல்லை. இப்படி ஒரு ஜென்மத்துக்கு இது ஒவ்வொரு இந்த குரங்கு மரத்துல தாவற மாதிரி ஒவ்வொரு மரம் தாவி 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 கடைசியா நிற்கிறது தான் இந்த நாமல் ராஜபக்சோட வீட்டு மரம். அதனாலதான் இவருக்கு பேர் சூட்டப்பட்டிருக்கு அர்ச்சுனா மஹிந்த ராஜபக்சன்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோ தயவு செய்து புலம்பெயர் தேசத்துங்களை நீங்க யார் பார்த்தாலும் மக்களே, இங்க இருக்க மக்களுக்கு அதுவும் இங்க இருக்க மக்களுக்கு சும்மா மரத்துல புடுங்க அனுப்பல. அவன் வாயில சொன்னவன் இங்க நாங்க டொய்லெட் கழுவி காசு உழைக்கிறோம்னு சொல்லி அந்த காசுல தான் அவன் எலெக்ஷன்ல அவன் எலெக்ஷன் செலவுகள் பாக்குறதுக்கு எல்லாத்துக்கும் மக்கள் இங்க அனுப்பி வச்சது. இன்றைக்கு அனுப்பி வச்ச மக்களை கூட அவன் மதிக்கிறல்ல. எவ்வளவு சனம் இன்றைக்கு தலை குனிஞ்சோன்னு இருக்குது, கவலைப்படுதல் இப்படியான ஒருத்தனை நாங்கள் அனுப்பி வெளில வச்சோம்னு சொல்லி. அப்போ உங்களுக்கு தெரியும் இங்க உண்மைக்குமே நீங்க கஷ்டப்படுற நீங்க காலையில விடிய காலம் 5 மணி 4 மணி 3 மணிக்கு எழும்பி மெத்துவா வேலைக்கு போய் அங்க போய் இங்க போய் கூட்டி துளைச்சி பெருக்கி குப்பி அள்ளி கழுவி இவ்வளவு செய்து நீங்க பணம் அனுப்பி கடைசியா கேட்கிற பேர் என்ன? இன்றைக்கு தமிழ மஹிந்த ராஜபக்ச அப்பா தேசிய தலைவர் மஹிந்த ராஜபக்ச உண்டு. இந்த வீடியோ உறவுகளை நீங்க பாக்குற நீங்க உங்களோட உறவு நண்பர்களுக்கு கையோட ஷேர் பண்ணி விடுங்க கட்டாயம்.